யோ ஊர்வசி இப்பவே இந்த ஆட்டம் ஆடுறாங்களே, யூத்தில் என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க. வாங்க. இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு நீங்கள் நினச்சா மட்டும் தான் மேடம் முடியும். ப்ளீஸ் மேடம் ஒத்துக்கோங்க மேடம். நோ 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 இந்த சீட்டிங் எல்லாம் வெளியே தெரிஞ்சா பத்திரிக்கை டிவியில் என்ன நார் அடிச்சிடுவாங்கப்பா. ஐயோ வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த ஓடாத சேனலை வித்துட்டு முந்தானே முடிச்சு பாட்டு எடுங்களேன். நான் வேணா ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறேன். இது ஃப்ரீயா நடிக்கும், ஆடியன்ஸ் காசு கொடுத்து பார்க்கணுமே. அவர் திருத்தருன்னு முடிக்கிறாரு. இல்ல மேடம், அந்த பாட்டுல நீங்களும் பாக்யராஜ் சாரும் ஒன்று சேர்ந்து சுபம் போட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் எப்படி பாட்டு எடுக்க முடியும்? சுபன் போட்டானே அந்த சீன் எதுல முடியுது? சாந்தி முகூர்த்தத்தில் தானே. கதையில எங்க 2 பேருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதான் நான். உங்க டேட்ஸ் ஓகே, பாக்கியராஜ் சார் ஃப்ரீயா இல்ல? சார்லன்னு என்ன, அவர் மக சாந்தன் இருக்கிறாரு. அவர் என் கூட நடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு. அவர்கிட்ட பேசி நான் டேட் வாங்கி தரேன். என்ன சொல்றீங்க மேம்? ப்ளீஸ் மேம், இது எப்படியாவது பண்ணி கொடுங்க மேம். அது மட்டும் இல்ல மேம், நல்ல ப்ரோக்ராம் எம்டி இருக்குன்னு ஐசியூல இருக்கிறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டா நேரா கண்ணமாப்பேட்டைக்கு போயிடுவாரு. தயவு செய்து நீங்க ஒத்துங்க மேடம். நடக்கவே நடக்காத பாத பாருங்க. நீங்க படம் எடுக்கிறதா இருந்தா வாங்க, ஒரு 2-3 லட்சம் கூட நான் குறைச்சிக்கிறேன். அதை விட்டு இந்த டிவி ப்ரோக்ராம் சீட்டிங் அது எதுவும் வராதிங்க. தயவு செய்து நாளை விட்டுருங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்? ஐயோ அதுக்குள்ள போயிட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் மீனா ஒருத்தனை லவ் பண்ணிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாம இன்னைக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அன்னைக்கு எங்களை மாதிரி லவ் சேர்த்து வைக்க 2 பேர் இருந்தா இன்னைக்கு அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க மேடம். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. சீஃபே, உனக்கு இப்படியா மீனா லவ் ஸ்டோரிலாம் தெரியும்? நீ சொல்றது கேட்டா அது ஓடுது. யோ தெரியாம இருக்கிறதுக்குன்னா மருதநாயக கதையா? எல்லா பொண்ணு வாழ்க்கையிலும் ஒரு லவ் இருக்கையா? அதுவும் மீனா மாதிரி ஒரு நல்ல குல்ஃபியா இருந்தா வெளியே அந்த பொண்ணு போட்ட பார்த்தல. ஃபிளாஷ்பேக் என்ன மேடம் சொல்லுது? என் ஃப்ரெண்டு வாழ்க்கையில கடந்து போன ஒரு காதலை சொல்லி என் மனசை கரைச்சிட்டீங்கப்பா. அவளுக்கு நடந்த மாதிரி இது வேற யார் வாழ்க்கையிலும் நடந்துடக்கூடாது. அதுக்காகவே உங்க ப்ரோக்ராம் பண்ண நான் ஒத்துக்கிறேன். சரி, இப்ப நம்ம கிராமத்துல இருந்து கூட்டு வந்தவங்கள சாதாரணமா நடிக்க வச்சிட முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு கமாண்டிக் பவர்ல நல்ல ஒரு டைரக்டர் வேணும். இவன் சொல்லுவான். இல்ல நீங்களே சொல்லுங்க மேடம். அதான் டைரக்டர் பண்றதுக்குன்னே தமிழ் சினிமால ஒருத்தர் இருக்காரு. யோ எத்தனை தடவை சொல்றது, இந்த மாதிரி ஷூட்டிங்ல இருக்கும் போது போனை கொடுக்காதன்னு சொல்லிருக்கனா இல்லையா? அறிவு இருக்கா அவனுக்கு? ஷார்ட்ல கார்பா அசிஸ்டன்ட் திட்டுறாரு. பேசு பேசு சார் பொசிஷன் ஓகேயா பாருங்க. இதான் சார் பொசிஷன். இங்க இருந்து பேசுறேன். ஃபோக்கஸ் சார், ஃபோக்கஸ் ஓகேயா? சரி சார், டேக் போலாமா சார்? காஞ்சனா காஞ்சனா எங்கடி ஓடுற? உன்னை புடிச்சு வாட்டர் பாட்டில் அடைச்சு உன்னை கரைச்சு குடிக்கல நானே மாட்டேன். காஞ்சனா 2ல என்ன அடிச்சு தோச்சல. இப்ப காஞ்சனா 3D உன்னை என்ன பண்ற பாரு. உன்னை விடாம என்ன பண்ற பாரு. சார் ஓகேயா? ஓகே சார். தேங்க்யூ டைரக்டர் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி ஏன் சார் இப்படி எல்லாம் பில்டப் பண்ணாதான் நம்மளுக்கு மார்க்கெட்டும் ஏறும், பேமெண்ட்டும் ஏறும். அதை புரிஞ்சுக்கோ. ஏய் காஞ்சனா 3 நடிகராருப்பா, செம்ம பிஸி போல இருக்கு. ஏய் பிஸியா இருந்தா போனை கட் பண்ணு. ஏய் அந்த ஓனா பத்திரி சும்மாவே ஓவரா பில்டப் கொடுப்பான். பிஸியா இருந்தா பேமெண்ட் அதிகமாக கேட்பான், விட்டுரு. இப்ப பாரு. ஹலோ, என்னையா கட் ஆயிருச்சு? இதுவும் போச்சா? இந்த பாரு, மறுபடியும் அவங்களா ஃபோன் பண்ணும். நீயா போய் ஃபோன் போட்டு பேசாத. அப்படி ஃபோன் போட்டு பேசினா நம்ம வேலை வெட்டி இல்லாதவன் நினைப்பாங்க. புரியுதா? எதை கேமராக்கு முன்னாடி பேசணும், எதை கேமராக்கு பின்னாடி பேசணும் தெரியல. நீங்களா ஒரு டைரக்டர். யோ என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் போன் வரல? யோ செல்வம், இங்க வாயா. சார் யோ இப்போ ஒரு கம்பெனில இருந்து ஃபோன் பண்ணாங்களே, அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சா? இல்ல. சரி விடு. டேய் அவங்க அட்ரஸ் ஆது தெரியுமா? நேர்ல போய் சான்ஸ் கேட்போம். தெரியாதே. தெரியாதுன்னு சொல்றீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ எல்லாம் ஒரு மேனேஜர். அட்ரஸ் வாங்கி வைக்க வேணா? போ. போனியா போன் ஆன் பண்ணு. காஞ்சனா எங்கடி ஓடுற? உன்னை விட மாட்டேன்டி. உன்னை அப்படியே புடிச்சு வாட்டர் பாட்டில அடைச்சு கரைச்சு குடிக்கல என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஏன் சார் போன் வரும்போதெல்லாம் ஸ்பீக்கர் முழுங்கின மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் 10 போன் வந்து கட் ஆயிருக்கு. திரும்ப கூப்பிடுவான்னு சொல்றீங்க, ஒருத்தங்க கூட கூப்பிட மாட்டேங்கிறான். இந்த பில்டப்பை கதையில காமிச்சிருந்தீங்கன்னா நாம எப்பயோ பெரிய ஆளா இருக்கலாம். ச்சே, ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ? இப்ப
இப்படி கேரக்டர் எல்லாம் அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு போர்டெல்லாம் மாட்டி சூப்பர். இந்த ஐடியா கொடுத்தது யாருங்க? சார் நான் தான் சார். எப்படி சார் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளத்தையும் பண்ணிட்டு டைரக்ஷன் நீயே பண்ண வேண்டியதானே, அப்புறம் நான் எதுக்கு வரேன்? நீங்களே செலக்ட் பண்ணுங்க சார். மூளை பாடி வச்சு நீ என்னமா உதார விடுறான்? கேரக்டர் எல்லாம் பிரிச்சிடலாமா சார்? அதான் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோமே சார். நீ அடங்க மாட்டே போல. போய் ஜூஸ் எடுத்து வாயா. கொத்தவரங்காய் ஜூஸ் சார். வாயா ஜூஸ். போய் 2 ஆப்பிள் ஜூஸ் ஐஸ் போட்டு எடுத்து வா. போ. மா நான் போயிட்டு வரேம்மா. பூஜா நான் போயிட்டு வரேன் பூஜா. ஹலோ, இதெல்லாம் பழைய சீனு. நீ எவ்வளவு கத்துனாலும் அவ வெளியில வர மாட்டா. ஒழுங்கா வேலைக்கு போக பாரு. முறைக்காதடா, போ. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஊர்வசி. ஊர்வசி மேடம் வந்துட்டாங்க. ஓகே, கை தட்டுங்க. எல்லாம் நல்லா கை தட்டுங்க. கை தட்டுங்க. கம் ஆன். சார் ரெடியா சார்? ஆரம்பிக்கலாமா? ஓகே சார். வணக்கம். டாப் டிவியின் அஞ்சலி ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஊர்வசி. இந்தியாவிலேயே ஏன் உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதன்முறையாக காதலர்களை அவர்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் ஒன்று சேர்த்து வைக்கும் மிக வித்தியாசமான, அதைவிட மிக மிக அவசியமான நிகழ்ச்சிதான் என் இனிய பொன்னிலாவே என்ற இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்மள பாக்குறதுக்காக ஒரு காதல் ஜோடி வந்திருக்காங்க. அவங்க காதல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்போம். வணக்கம்ப்பா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க காதல்ல என்ன பிரச்சனை? நானும் இவரு 3 வருஷமா லவ் பண்றோம். அதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மேடம். அவரு இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. அவரு இல்லைன்னா உசிரியே விட்டுருவேன் மேடம். நீ அழுவாதம்மா. நம்ம வாழ்றதா அவங்களால தடுக்க முடியும், நம்ம சாவறதா அவங்களால தடுக்க முடியாது. நீ அழுவாதம்மா. நீங்க அழறத என்னால பார்க்க முடியாதுங்க. பாத்தீங்களா நேர்களே, அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, எவ்வளவு தீவிரமா காதலிக்கிறாங்க. ஆனா 2 பேர் பெற்றோர்களும் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணமா இருக்கும்? அவங்களே கேட்போம். முதல்ல இந்த பொண்ணோட அப்பா வர சொல்லுங்க. நான் வரல சார். ஏயா சார் நீங்க கோமதிக்கு அப்பாவை நடிக்க சொன்னீங்க, நான் நடிக்க சம்மதிச்சேன். ஏன்னா எனக்கும் அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் சார். இப்போ இங்க நான் அப்பாவை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா அப்புறம் லைஃப் ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டா நடிக்கிற வாய்ப்பே இல்லாம போயிடு சார். நான் வரல சார். கொன்றுவன உள்ள போயா. யோ கார்த்திக், ஓடி அவன. அவன் பண்ற வேதனை உனக்கு எப்படியா தெரியும்? காக்கா கிட்ட வரைய பறி கொடுத்துட்டு பாட்டி பட்ட வேதனையை விட நரி கிட்ட வரைய பறி கொடுத்துட்டு அந்த கருப்பு அண்டங்காக்கா பட்ட வேதனை உங்களுக்கு புரியுமாயா? தான் காதலிச்ச பொண்ணை மத்தவனுக்கு பறி கொடுத்து தவிக்கிற தமிழ்நாட்டோட ஒவ்வொரு இளைஞனுக்கு தான் அதெல்லாம் தெரியும். யோ அவன் ஏதோ ஓடிட்டு இருக்கான். உள்ள போயா. யோ ஸ்டேட் எழுதியா. வேணாம் சார். போயா போயா உள்ள போயா. வேணாம் சார். சார் ஹலோ ஹலோ, நீங்க அந்த பொண்ணோட அப்பா இப்படி உட்காருங்க. அப்படின்னு டப்பு நொட்டி உட்காந்துட்டீங்க. இப்படி வாங்க சார், இப்படி வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க சார். சின்னஞ்சிருச்சுங்க, அவங்க காதலையை நீங்க எதிர்க்கிறீங்க. குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா? சார் கேட்டா பாடுறீங்க. ஏன் சார் அவங்க காதலை நீங்க எதிர்க்கிறீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க உங்க வீட்டுக்காரை ஏமாத்தி கள்ள காதல் பண்ணிட்டு வேற ஒருத்தரை இழுத்துட்டு ஓடுறத உங்க வீட்டுக்காரர் ஒத்துப்பாரா? ஒத்துப்பாருன்னா சொல்லுங்க, நானும் ஒத்துக்கிறேன். நான் மட்டும் நடிச்சு வேணா சொல்லுங்க மேடம். பொண்ணை பெற்றவர் இல்லையா, வலியும் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். நல்லா பண்ணமா. மேடம் இந்த ப்ரோக்ராம் நல்லா வரதுக்காக கிளிசரின் போடாம கூட அழுவுறீங்க. நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். யோ கடுப்பேச்சாதையா. என் வீட்டுக்காரர் ஃபாரின் போயிருக்கிறார், அதனால தப்பிச்சேன். இல்லைன்னா எங்க எது என்ன ஆயிருக்கும்? இந்த நிகழ்ச்சி அவர் பார்த்திருந்தாருன்னா, பா இந்த மைக்கெல்லாம் எடுங்கப்பா. இதெல்லாம் எடுங்க, இதெல்லாம் எந்திரிங்கப்பா. ஆனா உன காட்ட விட்டுறோம். வணக்கம். மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றோம். பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்க 2 பேரும் வந்துட்டாங்க. முதல்ல பொண்ணோட அம்மாவை கேட்போம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்களை பார்த்தாவே ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்களா தெரியுறீங்க. இந்த பையனை காதலிக்க கூடாதுன்னு எந்த காரணத்தினால நீங்க எதிர்க்கிறீங்க? எது உங்களை தடுக்குது? அவன் எந்த ஊர் என்ன ஜாதினே தெரியாது, ஊர் பேர் தெரியாது. இந்த பொறமாக்கு எப்படி மேடம் பொண்ணு தரது? ஜாதி ஜாதி ஜாதி. நீங்க சமீபத்துல SMS படம் பாத்தீங்களா? அந்த படத்துல என் பையன் ஜீவா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் ஜாதி விட்டு. நானே போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி சேர்த்து வைப்பேன். அதே மாதிரி ஜீவா கூட இன்னொரு படம் நடிக்கிறேன், ஆர்யா கூட ஒரு படம் நடிக்கிறேன், விஜய் சேதுபதி கூட ஒரு படம் நடிக்கிறேன். ஏன் பவர் ஸ்டாருக்காக பொண்ணு கேட்டா? உங்களை பத்தியே பெருமையா பேசுறதுக்கு ஷோக்கு போங்க மேடம். ஓகே ஓகே ஓகே. அப்ப ஜாதி தான் உங்களை தடுக்குது இல்லம்மா? ரைட். ஏமா இந்த பொண்ணுக்கு என்ன குறை சொல்லுங்க.
அவகிட்ட எது இல்லையே நீங்க பெட்டரா வேற ஒரு பொண்ணை பாக்குறீங்க. நல்ல சீர் செய்யற இடமா பாப்பா மேடம். என் பையனுக்கு காரு பங்களா வீடு வசதி தோட்டத்தோடவனு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சனியா எப்படி பேச வேண்டிய டயலாக எவ்வளவு இழுத்து பேசுறா பாரு. பாத்தீங்களா வரதட்சணை கேக்குறாங்க உங்க முன்னாடியே. வரதட்சணை கேக்குறது எவ்வளவு பெரிய பாவம் உங்களுக்கு தெரியுமா? தப்பு மாது, சட்டப்படி தப்பு. உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. உள்ள இல்ல புடிச்சு போட்டு போறாங்கடி. சமாதானமா போயிடலாண்டி. நம்ம புள்ளிக்காக தாண்டி வாழறோம், ஊருக்காக வாழறோம். சமாதானமா போயிடலாண்டி. ஒத்துக்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம். சொந்தக்காரங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஏதோ புத்தி கேட்டு போய் இப்படி பண்ணிட்டேன். எவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னீங்க. எப்படிமா உங்களுக்கு ஓகே தானே? என் பொண்ணு சந்தோஷம் தாமா. ஏன் சந்தோஷமோ? ரெண்டு குடும்பங்களும் பேசி தீர்த்துட்டாவே எல்லாமே சரியா போயிடும். வாங்கப்பா மாலை எடுத்துட்டு வாங்க. போடுப்பா.